உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய பெயர்ச்சி 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி 1:50 AM இந்த டயத்துல மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு உச்ச பலத்தோடு அந்த குரு பகவான் வந்து அமருகிறார். 1 வருஷம் இருப்பார். அப்ப இந்த குரு பகவானுடைய அனுகிரகம், இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கிறோம். நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு பரிகாரத்தோட இந்த பதிவு நான் சொல்லியிருப்பேன். குரு பகவான் அப்படின்னாவே முழு 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 சுபகிரகம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா 9 நவகிரகங்களில் இந்த ஒரு கிரகம்தான் முழு சுபத்தன்மை வாய்ந்த கிரகம். அது போக துக்கத்தில் இருக்கும் ஒருத்தரை மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து அழகு பார்ப்பது இந்த குரு பகவானால தான் மட்டும்தான் முடியும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய சக்தி இந்த குரு பகவான் ஒருத்தருக்கு தான் இருக்குது. அப்ப அந்த குரு பகவானுடைய அருள் இல்லைன்னா ஒரு அருளுமே இல்லை. குரு பகவானுடைய அருள் இல்லையே ஒரு அருளும் இல்லை. அப்ப அந்த குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால சந்தோஷமாக நிம்மதியாக பல பணம் காசு கோடிகள் சம்பாரிச்சு நல்ல வீடு கட்டி அவங்களே ஒரு திருப்தியாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான். ஒருத்தருக்கு வந்து நல்ல வேலை, ஒரு நல்ல ஹையர் போஸ்ட்ல இருக்கிறாங்க, இல்ல ஐடில நல்ல வேலையில இருக்கிறாங்க, ஒரு ஜட்ஜா இருக்கிறாங்க, ஒரு டாக்டரா இருக்கிறாங்க, ஒரு கணக்கு துறையில ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க, ஒரு ஆடிட்டரா இருக்கிறாங்க. இது மாதிரி நல்ல வேலைகளில் இருந்து, அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசிடென்டா இருக்கிறாங்க, ஒருத்தர் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, ஒருத்தர் எம்பியா இருக்கிறாங்க, ஒருத்தர் சிஎம்மா இருக்கிறாங்க, ஒருத்தர் பிஎம்மா இருக்கிறாங்க. அப்படின்னா இவர்கள் எல்லாத்துக்கும் குருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த நிலைமைக்கு வர முடியும். அந்த நிலையில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு குருவுடைய அருள் கண்டிப்பாக இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த குருவுடைய அருள் இல்லைன்னா எந்த ஒரு அருளுமே இல்லை. அப்ப அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பெரும் பணம், பல கோடிகள் சம்பாரிச்சு உலகமே அவரை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறார். அப்படின்னா இந்த குரு பகவானுடைய அருள்னால் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அந்த குருவுடைய அருள் இப்ப இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நாம பார்க்க போறோம். அப்ப வந்து மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான், 2ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு குரு பகவான். அப்ப அந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருப்பது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வழிகளை குறைக்கும். பல வழிகளில் சிரமப்பட்ட மிதுன ராசிக்காரருக்கு அந்த வழிகள் தீரும். மிதுன ராசிக்காரங்க வந்து அந்த குரு பகவான் அவங்களுடைய ஜென்மத்திலேயே இருந்து பல குழப்பத்துக்கு ஆளானாங்க. நல்ல முடிவெடுக்க முடியல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூட்ல பயணம் செய்தாலும் மனக்குழப்பம், மன திருப்தி இல்லை, குடும்பத்துல அமைதி இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை. யாரோ ஒருத்தர் போய் பஞ்சாயத்து பேச போனா கூட இவங்க நல்லது சொன்னாலும் இவங்களுக்கே எல்லாமே திரும்பி வரும், கெட்டது சொன்னாங்கன்னு சொல்லி. அப்ப இவங்க ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில வந்து நல்ல நிம்மதி இல்லை. இவங்க செய்யக்கூடிய வேலைக்கு இன்னொருத்தர் ஆசைப்பட்டு
இவங்களுக்கு வந்து ஏதாவது களங்கத்தை உருவாக்கி அந்த வேலையில் விட்டு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாயிடும். செய்யாத தப்பு செஞ்சேங்கிற சூழ்நிலை வந்துச்சு. அப்ப வந்து இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல குழப்பங்கள், பல நய வஞ்சகங்கள், நம்பி ஒருத்தரை நம்பி மனசார கெட்டு போனது இந்த மிதுன ராசிக்காரங்க தான். ஆனா மிதுன ராசிக்காரங்களுக்கு தலை நிறைய அறிவு, தலை நிறைய மூளை, அந்த அளவுக்கு அறிவு, திறமை, மூளை எல்லாமே இருந்தும் அவங்களை ஏதோ கண்ணை மறைச்ச மாதிரி இந்த கடந்த ஒரு வருஷ காலத்துல மட்டும் நிறைய குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க. என்னடா வாழ்க்கை, எப்படா இந்த வாழ்க்கைய இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம மீள்வோம், ஏன் நான் மிதுன ராசியில பிறந்தேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர்களே நொந்து கொண்டார்கள். அதே சமயத்துல வழியில போற சின்ன பையன் கூட ஏண்டான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அது போக ஒரு பெண்ணை விரும்பினாலும் பிரச்சனை, ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடத்தினாலும் பிரச்சனை. ஒண்ணு பெண்ணுக்கு பிரச்சனை, இல்லைன்னா ஆணுக்கு பிரச்சனை. இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்து நான் மீள்வேனா அப்படிங்கிற கேள்விக்குறியோட தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க. அப்ப இதற்கு பதில் என்ன அப்படின்னா 100% எத்தனை பர்சன்ட் சொல்ற, 100% உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து, உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டும் உங்களை எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தலையெழுத்தே கண்டிப்பாக மாறும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. இப்போ ஒருத்தருக்கு வந்து எப்பவுமே வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா 2ஆம் இடம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அது போக 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 11ஆம் இடமாகப்பட்டது ரிஷபராசி. புரியுதுங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இவங்களுக்கு 11ஆம் இடமாகப்பட்டது மேசராசி. மிதுன ராசிக்கு 11ஆம் இடம் மேசராசி. இவங்க ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அந்த திருஷ்டியால் 5ஆம் பார்வையாக மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அந்த 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிரிகள். அப்ப இவர்களுக்கு கடன் கண்டிப்பாக குறையும். பார்க்கறது யாரு? முழு சுபகிரகம். எப்படி பார்க்கறாங்க? உச்ச பலத்தோடு இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து கடன், எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும், கடனை கட்ட முடியாத சூழல் வந்து நீங்க எங்கேயாவது போயிடலாம்னு நினைச்சாலும் தயவு செய்து அப்படி மட்டும் போக வேண்டாம். செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டாம். நீங்கள் போகாமலேயே இருந்து படிப்படியாக கடனை கட்டி நீங்க அதுக்கு மேல 10 ரூபா சம்பாரிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீர்கள். அது எப்படி வருவீங்கனாலும் சொல்லவே முடியாது. ஏதாவது வாய்ப்பு உங்களை தேடி வரும், உங்களுக்கு நல்லது நடக்கும், கை நிறைய காசு சம்பாதிப்பீங்க. அப்ப அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள், எந்த வேலை நீங்க செஞ்சாலும் தடை வந்துச்சு, எந்த பிசினஸ் செஞ்சாலும் உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை வந்துச்சு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நின்னாலும் உங்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு, துரோகம் இது மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. இந்த துரோகத்திலையும் மாட்டிட்டு எதிரிகள்கிட்டையும் சிக்கி திணறிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த எதிரிகள் கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிச்சுக்குவீங்க, துரோகிகள் கிட்ட இருந்து தப்பிச்சுக்குவீங்க. அப்ப நீங்க போகக்கூடிய ரூட்டு கிளியரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அப்ப எந்த காரியத்தையும் நீங்கள் தடை இல்லாமல் செய்யலாம். இதுக்கு அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக ரோகம், பிணி, பீடைகள், அந்த வயிறு வலி, இந்த முதுகு தண்டுவடம் வலி, தலையில பின்னாண்ட பாரம், இது மாதிரி பிரச்சனைகளுக்கோசரம் நீங்க நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க, நிறைய செலவு பண்ணிட்டீங்க. இப்போ இன்னும் எதுவுமே குணமான பாடு தெரியல. இந்த பீரியட்ல ஒரு நல்ல வைத்தியரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நான் அங்கே போய் பார்த்தது நல்லா இருக்குது, எனக்கு பல வருஷமா எனக்கு இந்த நோய் இருந்தது,
நான் எங்கெங்கேயோ பார்த்து நல்லா ஆகலை, இந்த டாக்டர் போய் பார்த்து நல்லா இருந்தது அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்லுவார். இல்லை நீங்கள் அவங்கள ஐடியா கேட்பீங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உங்களுக்கு வந்து நோய் நொடி பிணி பீடை இந்த தத்துக்கள் இருந்து தப்பிச்சுக்குவீங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. அப்ப 8ஆம் இடம் என்பது என்ன? பயம், மரண வலி, அவமானம், ஊர் விட்டு ஊர் போறது, கடன், தற்கொலை முயற்சிகளை பண்றது, இது எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு தான் இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்க தற்கொலை செஞ்சுக்கிறேன்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. நான் செத்து போயிடுறேன்னு நினைச்சாலும் நீங்க சாக முடியாது. செத்து போயிடுறேன்னு நினைச்சு நீங்க மருந்தே குடிச்சாலும் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மட்டும்தான் பாதிக்கப்படும் ஒழிய நீங்க சாக மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் இப்போ வந்திருக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருமே தற்கொலை முயற்சிகள் பண்ண வேண்டாம். தற்கொலை முயற்சிகள் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு மறு ஜென்மம், மறு வாழ்க்கை. அதுக்கு அடுத்தது ரிஷப ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்குறாங்க. குருடைய வீட்டையே பார்க்குறாங்க. அங்கே வந்து சனி பகவானும் இருக்கிறாரு. சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழில் காரகன் சனி பகவான். அப்ப அந்த 10ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் தொழில் காரகனான சனி பகவானையும் அந்த குரு பார்க்கறதுனாலையும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது தொழில் செஞ்சு அந்த தொழிலில் அவங்க நல்ல முறையில் வந்துருவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொழில் அப்படின்னா எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு காரகன் சனி பகவான் தான். அப்போ அந்த சனி பகவானையே குரு பார்க்கும்போது, அது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கும்போது, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கும்போது அந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அங்கே சனி இருக்கிறாரு, குரு பார்க்கிறாரு. அப்போ இதனால என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து நல்ல தொழிலை கொடுப்பார். அந்த தொழில் மூலியமாக லாபத்தை கொடுப்பார். அந்த லாபத்தின் மூலியமாக நீங்க கடனை கட்டுவீங்க. அப்ப உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, உங்களுக்குன்னு நிலையான ஒரு இடம், ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை எப்படி எப்படியோ போகும்னு நினைச்சேன். நான் வந்து செதறி போயிருப்பேன். எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இந்த பீரியட்ல எனக்கு ஆண்டவன் கண்ணை திறந்துட்டாரு. எனக்கு ஏதோ ஒரு ரூபத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் இன்னைக்கு சம்பாரிச்சு கடனையும் கட்டி நான் குடும்பத்தோட இன்னைக்கு 10 ரூபா சம்பாரிச்சு இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிற அப்படின்னு நீங்களே சொல்லக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக வரும். நம்புங்க. இப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இந்த 12 வருட காலம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்துக்கு மொத்த கஷ்டத்துக்கு மொத்தமாக ஒரு நல்ல ரிசல்ட் இப்போ உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது. மிதுன ராசிக்காரங்களே, பயம் வேண்டாம், தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும், பாசிட்டிவ் எனர்ஜி இதுக்கு மேல உங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாண்ட எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி தான். அந்த நெகட்டிவ் எனர்ஜியால நாளுக்கு எல்லாம் சோர்ந்து போய் சுருண்டு படுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வந்துருச்சு. இதற்கு மேல அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வந்தாச்சு. இனிமேல் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இந்த டயத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது அப்படின்னா, இந்த திருச்சியிலிருந்து திருப்பட்டூர், திருச்சியிலிருந்து 30 கிலோமீட்டர், அங்கே வந்து பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது.
அந்த பிரம்மா கோயிலுக்கு போனால் தலையெழுத்தே மாறும்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மா கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டு சிவனை கும்பிட்டுட்டு அடுத்தது பிரம்மாவை கும்பிட்டுட்டு மனசார கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு எந்தெந்த கஷ்டம் இருக்குதுன்னு நினச்சி நீங்கள் சாமியை கும்பிட்டீங்களோ அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே அந்த கடவுள் நிவர்த்தி பண்ணுவார். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார். நல்ல திருமணம் நடக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் நடக்கும், நல்ல மறுமணம் நடக்கும், நல்ல வாழ்க்கைக்கு அமையும். நேயர்களே, இது உறுதியாக நடக்கும். முயற்சி பண்ணுங்க. அது போக இந்த பதிவு உங்களுக்கோசரம் தான். நான் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நல்லா இருக்கணும். அந்த தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பலனும் ஒரு மேலோட்டமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இந்த பலன் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போகாது. அதாவது ஒரு புண்ணு வந்துருச்சு, அந்த மயிலறைகள் மருந்தெடுத்து தடவுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அது போக இந்த குருவுடைய திருஷ்டி பார்வை உங்களுக்கு விருந்தாக மாறும். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும், இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது மாற்றங்கள் கொடுக்குமா, இல்லை இப்படியே இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை வேணால் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா பார்த்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.